நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் உள்ள சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் நேற்று கரப்பான்பூச்சி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை அண்ணா நகரில் உள்ள சிபிஎஸ்இ தென்மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்திந்திய மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். வெறும் 64 நாட்களில் இந்தியா முழுவதும் 17.5 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வை திருத்துவதற்கான செயலியை உருவாக்குவதற்கு வெறும் 64 நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வை எழுதிய மாணவன், நான் எழுதிய தேர்வில் எனக்கு மார்க் குறைவாக இருக்கிறது, என்னுடைய வினாத்தாள் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த வினாத்தாளை தருவது, அந்த மாணவன் எழுதிய வினாத்தாளை தருவதற்கு பதிலாக வேறு ஒரு மாணவர்கள் எழுதிய வினாத்தாளை தந்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சி உற்ற மாணவர்கள், ஏறக்குறைய 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் எழுதிய வினாத்தாளை கேட்கிற பொழுது பல்வேறு குளறுபடிகள் அதில் கிறுக்கலாக இருக்கிறது, அதில் போட்டோ எடுத்து சரியாக அப்லோட் செய்யவில்லை, இது போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது.